ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்னைக்கு செட்டி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. ஸோ செட்டி புண்ணியம் அப்படிங்கிறது சென்னையிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு ஊர். பேசிக்காக இது செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஊருக்கு எதனால் வந்திருக்கோம்னா, இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஹயக்ரீவர் டெம்பிளுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் பழமையான கோயில். பேசிக்காக இது ஒரு வரதராஜ பெருமாள் கோயிலாக தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்கு. 1848ல் ஒரு பெரியவர் ஹயக்ரீவரோட உற்சவ மூர்த்தியை திருவஹீந்தபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தேவநாத பெருமாள் அவரையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த கோயில் ஹயக்ரீவர் கோயிலாக ரொம்ப கொண்டாடப்படுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹய அப்படின்னா ஹார்ஸ் சான்ஸ்கிரிட்ல. ஸோ தலை ஒரு குதிரை உருவத்திலையும் மனித உடல்லையும் இருக்கிற அந்த விஷ்ணுவோட அவதாரத்துக்கு ஹயக்ரீவர்னு சொல்லுவோம். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, ஹயக்ரீவர் எப்படி நம்ம புராண காலங்களில் வேதங்களை மீட்டெடுத்து ஒரு நாலேஜ், அதாவது கல்வி, அறிவு, தெளிவு, ஞானம் மற்றும் நம்மளோட சிந்தனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் ஹயக்ரீவர். ஸோ இங்கே நம்ம வழிபடும் போது நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட ஞானம், நம்மளோட கல்வி டெஃபினட்டாக ஒரு தெளிவும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் டெஃபினட்டாக வாங்க. செட்டி புண்ணியம் டெம்பிள்.